சண்டே லஞ்ச் ப்ரான் தம் பிரியாணி. இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். மசாலாவுக்கு 1 பங்கு கிராம்பு ஏலக்காவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பங்கு பட்டை எடுத்துக்கணும். இதுக்கு பாத்திரம் சூடானதும் எண்ணெயும் நெய்யும் எடுத்துக்கிட்டு ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறம் புதினா மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் இங்கே 3 பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் உப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் தயிர் ஒரு 50 ml மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். மேரினேஷனுக்கு நான் சால்ட்டு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது இது மட்டும் தான் ஆட் பண்ணி மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் 1/2 நாள் ஊற வச்சுருக்க 1 கப் ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் தண்ணி நல்லா கொதிச்சு தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்க ஒரு பழைய தோசைக்கல்லை சூடு பண்ணி நம்ம பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சு மூடி போட்டு வெயிட் வச்சு 15 மினிட்ஸ் தம் போடுறேன். 15 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி உடையாமல் அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும். அவ்வளோதான், நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா அரைக்கும் போதே உங்களுக்கு பிரியாணியோட ஃப்ளேவர் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.